படம் சூப்பராக இருக்குண்ணா. கவின் அண்ணா சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆண்ட்ரியாவும் அவங்களுக்கு கொடுத்த ரோலு பக்காவாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி படம் சூப்பராக தான் இருக்குது. படம் ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. பேசிக்கலி இது வந்து ஒரு சூப்பர் ஹேஸ்ட்டை பற்றிக்கிற படம். ரொம்ப விறுவிறுப்பாக சொல்லியிருக்காங்க கதையை வந்து. ரொம்ப இதுவரைக்கும் ஒரு போரே அடிக்கல. அதே மாதிரி பிளாக் காமெடி நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. பிளாக் காமெடி நெல்சன் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட நல்லா இருக்குது. அதே மாதிரி கவின் வழக்கம் போல் சூப்பராக பண்ணியிருக்காரு. இது லாஸ்ட் 2 மூவிஸை விட இதில் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா அவரோட மேனரிசம்ஸ், அவரோட காமெடி, அவரோட வந்து ஹீரோயிசம் எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்ஷனும் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தை. கவின் நல்லா நடிச்சிருக்காரு. அதோட ஆண்ட்ரியா, சார்லி அவங்க 2 பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. 130 ரூபா ஒர்த்து ப்ரோ. கொடுத்த 130 ரூபா ஒர்த்து. ஏன்னா கவினோட ஆக்டிங் ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிட்டு வர்றாரு. இந்த படத்தில் அவரோட ஹார்ட் ஒர்க் 100% கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மூவி வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு மனிஷோட ரீமேக் வந்து தமிழில் நடித்தா எப்படி இருக்குமோ அது வந்து ஒரு காமெடி டோனில் நிறைய விஷயம்லாம் ஆட் பண்ணி நிறைய பண்ணியிருக்காங்க. ஜிவியோட மியூசிக் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. பிஜிஎம்லேருந்து அதோட சாங்கோட மியூசிக் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் மாஸ்க்கு உண்மையிலே மரணமாக தான் இருந்துச்சு. ஐயோ கவினாடா அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் ரொம்ப ஆச்சரியப்பட வச்சாரு. ரொம்ப நல்லா ஒரு மிடில் கிளாஸோட வழியை உண்மையாக வந்து ஒரு படமாக பண்ணி அதில் மிடில் கிளாஸோட மிடில் கிளாஸ் மக்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, என்னெல்லாம் வேதனைப்படுறாங்கன்ற ஒரு விஷயத்தை உண்மையாக ரியலாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் சூப்பராக இருக்காது. ஓகே தான், படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். மற்றவங்க எப்படி